ஸோ இதுதான் நம்ம ஒரு நியூரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறோம். நரம்பியல் வேறுபாடுகள் இது சர்டன் சில்ட்ரனில் பார்க்குறோம் நியூரோ டைவர்ஜென்ஸ். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டிசம், ஏடிஹெச்டி இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகுது. இது ஒரு ஜென்ரல் டேர்ம், சரிங்களா? இதில் எனக்கு சில கிஃப்டட்னஸ் இருக்கலாம், சில கேப்பபிலிட்டிஸ் இருக்கலாம். அந்த சில்ட்ரனை நம்ம ட்வைஸ் எக்ஸெப்ஷனல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி சைல்டு பியூட்டிஃபுல் போய்ட்ரி எழுத முடியுது குழந்தையால். அந்த வயசை மீறி ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக ரொம்ப டெப்த்தோடு அந்த குழந்தையால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது த்ரூ போய்ட்ரி. அதே நேரத்தில் அந்த குழந்தைக்கு சிம்பிள் திங், how to pack my bag, how to tie my shoelaces, how to dress myself for which occasion, அந்த குழந்தைக்கு தெரியல. இந்த ஒரு டைவர்ஜென்ஸ், ஒரு டிஃபரன்ஸ். சம்திங் காம்ப்ளிகேட்டட் என்னால் பண்ண முடியுது, சம்திங் சிம்பிள் என்னால் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் நாங்கள் பார்க்குறது உண்டு. ஒன்று ஒரு கிஃப்ட், இன்னொன்று ஒரு டிசபிலிட்டி, ஒரு இயலாமை. இது ரெண்டுமே ஒரே பர்சனில் அடங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலப்போ இந்த நியூரோ டைவர்ஜென்ஸில் கிஃப்டட்னஸும் வரும், இந்த இயலாமையும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். சில பேரில் அந்த கிஃப்டட்னஸ் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும்போது அந்த இயலாமை கண்ணுக்குப்படாமல் போயிடும். அந்த குழந்தை கஷ்டப்பட தான் நமக்கு தெரிய வரும். சில குழந்தைகளில் அந்த டிசபிலிட்டி, இயலாமை அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனால நாம் அந்த கிஃப்டையே பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாமே ஆட்டிசம் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட ஒரு மியூசிக்கல் எபிலிட்டியோ இல்லை ஒரு மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டியோ இல்லை ஒரு சித்திரம் வரைகிற எபிலிட்டியோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாமே இந்த ஆட்டிசம் சம்மந்தப்பட்டது, அதுலேயே நாங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது அதை விட்டுருவோம். ஸோ இது ரெண்டுமே ஸ்கோப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.